நம்ம சுவாசிக்கிற அந்த மண் வாசனை உண்மையிலேயே மண் வாசனையா இல்லை இன்விசிபிள் பாக்டீரியாஸோட சீக்ரெட் சிக்னல்ஸா? மண்ணின் உண்மையும் உணவின் அறிவியலை தெரிஞ்சுக்க இது உங்கள் ஜியோகல்ட். மண்ணுக்குள்ள ஒரு பிஸி வேர்ல்டே இருக்கு. கண்ணுக்கு தெரியாத பாக்டீரியா சைலண்டா வேலை பார்க்குது. அந்த பாக்டீரியா ப்ரொடியூஸ் பண்ற ஒரு கெமிக்கல் தான் ஜியோஸ்மின். அது சாயில்ல மழை எப்போ வரும்னு அமைதியா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும். மண்ணில் விழுகிற முதல் மழை துளினால குட்டி பபுள்ஸ் உருவாகும். அந்த பபுள்ஸ் பர்ஸ்ட் ஆகும்போது ஜியோஸ்மின் ஏர்ல மிஸ் ஆகும். அப்பதான் நம்மளால அந்த மேஜிக்கல் மண் வாசனையை சுவாசிக்க முடியும். மண் வாசனைக்கு சயின்ஸ்ல ஒரு பேர் இருக்கு, அதுதான் பெட்டிச்சார். 1964ல் ஆஸ்திரேலியன் சயின்டிஸ்ட் தான் இந்த பேரை வச்சாங்க. இதுல இன்னும் ஷாக் என்ன தெரியுமா? ஹியூமன்ஸ்னால இந்த ஜியோஸ்மிம்மை ட்ரில்லியன்ஸ்ல 5 பார்ட்ஸ் இருந்தாலும் டிடெக்ட் பண்ண முடியும். அதனால தான் ஃபர்ஸ்ட் ரெயினோட ஸ்மெல் அவ்வளோ ஸ்ட்ராங்கா நமக்கு ஃபீல் ஆகும். அது ஜஸ்ட் ஸ்மெல் இல்லை, ஹெல்தி சாயில் இருக்குன்னு காட்டும் ஒரு பயாலஜிக்கல் ப்ரூஃப். ஸோ நெக்ஸ்ட் டைம் மழை வந்தால் அது ஒரு ரொமான்டிக் மொமெண்ட் மட்டும் இல்லை, சாயில் சயின்ஸோட லைவ் டெமோன்னு மறக்காதீங்க. ஏன்னா நாம தான் சாயில் இருக்கிற மைக்ரோ ஆர்கானிசமை கெமிக்கல் பொல்யூஷன் ஓவர் யூசேஜ்னால ஸ்லோவாக அழிச்சுக்கிட்டு வரோம். நாம் இப்போ கவனிக்கலைன்னா நம்ம நெக்ஸ்ட் ஜெனரேஷன் இந்த மண் வாசனையை ரசிக்க முடியாமல் போயிடும். அந்த மண் வாசனை ஒரு ஃபீலிங் மட்டும் இல்லை, அது உயிருள்ள மண்ணின் கையெழுத்து. அதை பாதுகாக்க வேண்டும் என நினைவூற்ற பதிவு தான் இது. மண்ணின் உண்மையை தெரிஞ்சுக்க, உணவின் அறிவியலை புரிஞ்சுக்க நம்ம ஜியோகல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க.